அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். இது கேட்கலாம் வாங்க பாட்காஸ்டின் 25வது கதை. ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டுகிறேன். இன்று சுஜாதாவின் மற்றொரு கதையை கேட்போம். கதையின் பெயர் சுல்தான், நீ இங்கே இருக்கிறாய். அந்த நாள் என் சந்தோஷ நாள். எனக்கு வேலை கிடைத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தது. அதை மாலதியிடம் காண்பிக்க சென்றபோது அவள் ஊருக்கு கிளம்ப தயாராக 4 அவசர சாரிகளை பெட்டிக்குள் அடைத்து கொண்டிருந்தாள். மாலதி, எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்றேன். மாலதி மற்றொரு சாரியை கசக்கி அடைத்தாள். அவள் முகம் என்னவோ போல் இருந்தது. ஏன் மாலதி என்னவோ போல் இருக்கிறாய் என்றேன். மாலதி என்னை வெறித்து பார்த்தாள். நான் இனி இந்த வீட்டில் ஒரு கணம் தாமதிக்கப் போவதில்லை. சொந்த அப்பாவாக இருந்தால் என்ன, திஸ் இஸ் த லிமிட், நான் போகிறேன் என்றாள். இரு, எங்கே போகிறாய் என்றேன் நான். எங்கேயாவது. அவள் கண்களில் நீர் ததும்பியது. கமான், அவசரப்படாதே. என்ன நடந்துவிட்டது? அப்பா ஸ்டார் டஸ்ட்டை நிறுத்திவிட்டாரா? மாலதி, நீ போய்விட்டால் டாக்டர் அவர்களை பார்த்து கொள்வது யார்? ஒரே ஒரு அப்பா இல்லையா என்றேன் நான். பார்த்து கொள்வதற்கு ஆள் கிடைத்து விட்டான். மாடிக்கு போய் பார். உனக்கு போட்டியாக மற்றொரு சிநேகிதன் வந்திருக்கிறான். சுல்தான், இந்த பெயரை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்காது. எனக்கு போட்டியாக ஒரு சுல்தானா? 3 தாவலில் மாடி ஏறினேன். கதவு சாத்தியிருந்தது. டாக்டரின் குரல் கேட்டது. அப் சுல்தான், அப். அப்படித்தான் சுல்தான், அப் என்று கேட்டது. எனக்கு புரியவில்லை. கதவை தட்டினேன். கமென். கதவு தாளிடப்படவில்லை. பையா, எங்கே வந்தாய்? அறையில் டாக்டர் மட்டும்தான் இருந்தார். டாக்டர், 35 செகண்டுகளுக்கு முன் யாருடன் பேசி கொண்டிருந்தீர்கள் என்றேன். சுல்தானை நீ இன்னும் சந்திக்கவில்லை அல்லவா? அதோ பார் என்றார். டாக்டர் குறிப்பிட்ட திக்கில் அறையின் வடமேற்கு மூலையில் மேலே வெண்டிலேட்டர் என்னும் காற்று ஜன்னலில் தொற்றிக் கொண்டிருந்த சுல்தானை முதல் தடவையாக பார்த்தேன். சுல்தான் சுமார் 3 அடி உயரமுள்ள சிம்பன்சி குரங்கு. உடல் முழுவதும் கரு என்று கேசம், நீள விரல்கள், முகத்தில் முக்கால் பாகத்தை அடைத்து கொண்டு பற்கள், மேற்படி பற்கள் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தன. இந்த சினிமாஸ்கோப் சிரிப்பை சிரிப்பு என்ற ரகத்தில் சேர்க்க வேண்டும். பளீர் என்று வெண்பற்கள் ஒவ்வொன்றாக 40 வாட். சுல்தான், கீழே வா என்றார் டாக்டர். அது உடனே ரப்பராக தாவி ஒரு கோட் ஸ்டாண்ட், ஒரு சோஃபாவின் விளிம்பு இவை மூலமாக எங்கள் அருகில் வந்து நின்றது. பக்கத்தில் பார்க்க இன்னும் மொசமொசவென்று அசிங்கமாக இருந்தது. டாக்டர், நான் போயிட்டு சாவகாசமாக வரேன். உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் என்று நழுவ முயன்றேன். பயப்படாதே, சுல்தான் ஒன்றும் செய்ய மாட்டான். சுல்தான், இது என் ஃப்ரெண்டு என்றார். மாமாவுக்கு ஷேக்கன் கொடு. சொர என்று ஒரு கரம் என் கரத்தை பற்றி குலுக்கி விட்டது. ஒரு சலாம் போட்டது. ஹலோ என்றேன். சுல்தான் என் பையிலிருந்து பேனாவை எடுத்து கொண்டு விட்டது. டாக்டர், என் பேனாவை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் என்றேன். எப்படி ஏறக்குறைய மனுஷாள் மாதிரியே பண்ணுறது பார் என்றார் டாக்டர். என்ன இது, குரங்கை வைத்து கொண்டு கூத்து? எங்கே பிடித்தீர்கள் இந்த குரங்கை? எதற்காக? ஐயோ, என் பேனாவை கடிக்கிறதே. கொடுத்துட்றா என்றேன் நான். பையா, ஒரே ஒரு வார்னிங், அதை டேகி என்று மரியாதை இல்லாமல் பேசாதே. சில வேளை கோபம் வந்துவிடும் என்றார் டாக்டர். குரங்கின் தலையை வருடிக்கொண்டே தொடர்ந்தார். சர்க்கஸில் வாங்கினேன். நொடித்து போன சர்க்கஸ் கம்பெனி. இதற்கு பட்டாணி போடக்கூட காசு இல்லையாம். பையா, டாக்டர் கியூலரின் ஆராய்ச்சியை பற்றி படித்திருக்கிறாயா? டாக்டர், நான் கடைசியில் படித்தது
நீச்சலடி சுந்தரி என்ற மர்ம நாவல் குமாரி ஜெயபுஷ்பா எழுதியது என்றேன் நான். டாக்டர் கியூலர் தி மென்டாலிட்டி ஆஃப் ஏப்ஸ் என்று அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். டாக்டர், மாலதி ரொம்ப கோபத்தில் இருக்கிறாள். என்ன நடந்தது? நான் அவளிடம் சுல்தானை வாங்கி வந்ததை பற்றி சொல்லவில்லை. அவள் ட்ரெஸ் பண்ணி கொண்டிருந்த போது உள்ளே எட்டி பார்த்து விட்டான். கொஞ்சம் குழப்பம். அதிர்க்கட்டும், குரங்குகளை வைத்துக்கொண்டு கியூலர் நிறைய பரிசோதனைகள் செய்திருக்கிறார். டாக்டர், மாலதி ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறாள் என்றேன் நான். எங்கேயும் தனியாக போக அவளுக்கு தைரியம் கிடையாது. நாயர் கடை வரை போய் திரும்பி விடுவாள். அவளுக்கு என்னை விட்டு இருக்க முடியாது. கியூலர் கெஸ்டால்ட்டின் சைக்காலஜியை நிரூபிப்பதற்கு குரங்குகளுக்கு சில புத்திசாலித்தனமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உதாரணத்துக்கு, இதோ பார், கம் சுல்தான். எனக்கு கெஸ்டால்ட்டின் மனோதத்துவத்தில் ஈடுபாடு அதிகம் இல்லை என்று சொன்னதையும் பொருட்படுத்தாமல் டாக்டர் அவர்கள் அறையின் மூலையில் இருந்த கூண்டுக்குள் சுல்தானை அழைத்து சென்றார். அதை கூண்டுக்குள் அடைத்து பூட்டினார். சுல்தான் உள்ளே திருதண்டி சந்நியாசி மாதிரி குதித்தது. டாக்டர் அலமாரிக்கு சென்று ஒரு நீளமான பச்சை நாடன் வாழைப்பழத்தை எடுத்து கூண்டின் அருகில் கொண்டு வந்து சுமார் 8 அடி தள்ளி வைத்தார். 2 சிறிய மூங்கில் குச்சிகளை கூண்டுக்குள் சுல்தானிடம் கொடுத்தார். பையா, வேடிக்கை பார். சுல்தான் முதலில் தன் உடம்பை அடயோகியைப் போல நீளமாக இழுத்து வாழைப்பழத்தை எட்ட பார்த்து முடியவில்லை. குச்சியை எடுத்துக்கொண்டு அதனால் வாழைப்பழத்தை எட்ட பார்த்தது. குச்சி நீளம் போதவில்லை. சுல்தான் மற்றொரு குச்சியை வைத்து முயன்று பார்த்தது. அதுவும் நீளம் போதவில்லை. 2 குச்சிகளையும் கீழே போட்டுவிட்டு சற்று நேரம் கூண்டுக்குள் பின்கை கட்டிக்கொண்டு எலெக்ஷனில் தோற்றவன் போல உலாத்தியது. திடீரென்று ஞானோதயம் பிறந்தது போல ஒரு மூங்கிலை எடுத்தது. அதன் நுனியில் கடித்து நீளவாக்கில் கொஞ்சம் பிளாச்சை பிளந்து கொண்டது. அந்த பிளவில் மற்றொரு குச்சியை சொருகி கொண்டது. அப்பொழுது நீளம் போதுமானதாக இருந்தது. லாவகமாக வாழைப்பழத்தை குச்சியால் தன்பால் நகர்த்தி எடுத்து கொண்டு விட்டது. பார்த்தாயா, ரிமார்க்கபிள் என்றார் டாக்டர். சுல்தான், நீ ஒரு ஜீனியஸ் என்றேன். ஜீனியஸ் அவனில்லை, கற்றுக் கொடுத்த நான் என்றார் டாக்டர். இன்னும் என்னவெல்லாமோ செய்யும் என்றார். மோர்சிங் வாசிக்குமா என்று கேட்டேன். இதுவரை கியூலரின் ஆராய்ச்சிப்படி கற்றுக் கொடுக்கிறேன். இனிதான் டாக்டர் ராகவானந்தம் வருகிறார். டாக்டர் அலமாரிக்கு சென்று சிறிய பட்டாணி அளவிலான 2 சமாச்சாரங்களை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார். இது என்ன தெரியுமா? மெர்க்குரி செல் பேட்டரி. இது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட். பேட்டரியிலிருந்து சக்தி கொடுத்தால் இதிலிருந்து சின்ன சின்ன அலைகள், மின் துடிப்புகள் கிடைக்கும். இந்த 2ஐயும் இணைத்து சுல்தானின் தலையில் ஆக்சிபிட்டல் பாகத்தில் பொருத்தப் போகிறேன். சுல்தானின் மூளைக்கு சிறிய மின் அதிர்வுகள் கிடைக்கும்போது நடக்கப்படுவது என்ன தெரியுமா? நீ மைக்கேல் கிரைடனின் டெர்மினல் மேன் படித்தாயா? டாக்டர், நான் சமீபத்தில் படித்தது தான் சொல்லிவிட்டேனே உங்களுக்கு என்றேன். நிகழப்போவது மனித சரித்திரத்தில் ஒரு மைல்கல். சுல்தானுக்கு அறிவு கிடைக்கப் போகிறது. சுல்தான் இப்போது இருப்பதை விட பன்மடங்கு அறிவு பெறப்போகிறான் என்றார் டாக்டர். டாக்டர், ஏற்கனவே என் பேனாவை கடித்து உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டது. குரங்குக்கு எதற்கு அறிவு கொடுக்க வேண்டும் என்றேன் நான். இதில் ஒரு சிக்கல். நல்ல வேளை, தன் தலையில் இந்த கருவியை பொருத்த விட மாட்டேன் என்கிறான் சுல்தான். என் ஒருத்தனால் சமாளிக்க முடியவில்லை. எனவே நீ கொஞ்சம் ஒத்தாசை செய்தால் காரியம் நிறைவேறிவிடும் என்றார் டாக்டர். நோ 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 டாக்டர், எனக்கு குரங்குகளிடம் அவ்வளவு பிரியமில்லை. எங்கேயாவது பிடுங்கி வச்சால் சாச்ச, பாருங்கள், ஒவ்வொரு பல்லும் எவ்வளவு தீர்க்கமாய் வளர்ந்திருக்கிறது என்றேன் நான். பையா, உதவி செய்ய மாட்டாயா? இல்லை இல்லை டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிறேன். ஆனால் குரங்கு வேலை வேண்டாம். என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் முடியாது என்றேன் நான். அப்படியா? ஆம் டாக்டர். முடியாதா? முடியாது என்றேன் நான் தீர்க்கமாக.
சுல்தான் என்றார். சுல்தான் நிமிர்ந்தது. ஷகுல்லா ஜகராண்டா என்றார் டாக்டர். என்ன டாக்டர் அது, குரங்கு பாஷையா? ஹஹஹா என்று நான் சொல்லும் முன் சுல்தான் தன் பற்களை ஹார்மோனிய கட்டைகள் போல விரித்து என் எதிரில் வந்து நின்றது. ஒரு தடவை எம்பி குதித்தது. ஒரு தடவை பாதி உட்கார்ந்து நிமிர்ந்தது. படபடவென்று தன் தொடைகளில் தாராசிங் போல தட்டி கொண்டது. டாக்டர், எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன செய்ய போகிறது என்றேன் நான். சுல்தான் லபக் என்று என் தலைமையில் ஏறி டென்னிஸ் ரெஃபரி போல உட்கார்ந்து கொண்டது. டாக்டர், திஸ் இஸ் பிளாக்மெயிலிங். என்ன இது, இறங்கச் சொல்லுங்கள். நான் தலையை அசைக்காமல் கரகம் ஆடுபவன் போல 2 கைகளையும் நீட்டி பேலன்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. டாக்டர் ப்ளீஸ் என்றேன். அவர் சும்மா இருந்தார். டாக்டர், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், எத்தனை குரங்கு வேண்டுமானாலும் பிடித்துக் கொள்கிறேன், இதை இறங்கச் சொல்லுங்கள் முதலில் என்றேன் நான். தட்ஸ் த பாய். சுல்தான் இறங்கு என்றார். அது இறங்கிவிட்டது. நீ பிடித்து கொள்ள வேண்டாம், நான் பிடித்து கொள்கிறேன். நீ தலையில் பேண்டேஜ் போல இந்த சாதனத்தை கட்டிவிட வேண்டும், அவ்வளவுதான் என்றார் டாக்டர். செய்கிறேன் டாக்டர். டாக்டர் அவர்கள் சுல்தானை பிடித்து கொள்ள அந்த 2 சாதனங்களையும் பதித்து பேண்டேஜ் போல என்னை தலையில் இறுக கட்டச் சொன்னார். சுல்தான் தன் பற்களை விரித்து என்னை பார்த்த பார்வையில் உன்னை அப்புறம் கவனித்துக் கொள்கிறேன் என்றது போல் இருந்தது. இது சாதாரணமாகவே புத்திசாலி குரங்கு. இதற்கு மூளையில் பல்ஸ் கொடுத்தால் இதை சமாளிப்பது சிரமமாக இருக்கலாம். கூண்டுக்குள் அடைத்து விடலாம் என்று சுல்தானை கூண்டுக்குள் அடைத்துவிட்டு பூட்டிவிட்டார். நீயும் குரங்கு வித்தையில் சேர்ந்து கொண்டு விட்டாயா என்ற குரல் கேட்டு திரும்ப மாலதி இருந்தாள் அங்கே. நீ ஊருக்கு போகவில்லையா? நல்ல வேளை என்றேன். டாக்ஸிக்கு சொல்லியிருக்கிறேன் என்றாள் மாலதி. மாலதி, கேன்சல் பண்ணு உன் பயணத்தை. சுல்தானை கூண்டல் அடைத்து விட்டாகிவிட்டது. இதோ பார், இனி இதனால் உனக்கு ஒரு உபத்திரவம் கிடையாது என்றார் டாக்டர். கூண்டில் அடைக்க வேண்டியது வேறு 2 ஆசாமிகளை என்றாள் மாலதி. மாலதி டார்லிங், இனிமேல் சுல்தானை கூண்டுக்குள் வைத்து கொண்டு தான் கண்காணிப்பேன் என்றார் டாக்டர். வாசலில் கார் ஹார்ன் சத்தம் கேட்டது. மாலதி நகர்ந்தாள். மாலதி, போகாதே என்றார் டாக்டர். இந்த குரங்கு இந்த வீட்டில் இருக்கும் வரை நான் இருக்கப் போவதில்லை. மாலதி, டாக்டர் கியூலர் என்ற ஜெர்மானியர் என்று டாக்டர் சொல்ல ஆரம்பித்தார். பார்த்தாயா, ஆரம்பித்தாகிவிட்டது என்று சொன்ன மாலதி டாட்டா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். நானும் டாக்டரும் பின்னே தொடர அவள் வைராகியமாக இறங்கி கீழே வந்தாள். வாசலில் டாக்ஸி இல்லை, வேறு ஏதோ கார் சத்தம் கேட்டிருக்கிறது. மாலதி, இப்போது கூட லேட் இல்லை. இனி உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. சுல்தானுக்கு மனிதத்தன்மை கொடுத்து விட்டேன், நாகரீகம் கொடுத்து விட்டேன். அவன் இனி பாத்ரூமுக்குள் எல்லாம் எட்டி பார்க்க மாட்டான் என்றார் டாக்டர். அவர்கள் மேலே தொடர்வதற்குள் மாடியில் டலாங் என்று சில்லறை இறைபடுவது போல் சத்தம் கேட்டது. டாக்டர், அது என்ன சத்தம்? கண்ணாடி உடைஞ்சிருக்கும் என்றாள் மாலதி. இல்லையே, கூண்டுக்குள் பூட்டி வைத்துவிட்டுத்தானே வந்தோம். பையா, வா பார்க்கலாம் என்றார் டாக்டர். நீங்கள் போய் பாருங்கள் என்றேன் நான். நான் மாலதியுடன் சற்று நேரம் பேசுவதற்குள், டாக்டர், என்ன என் அப்பாயின்மெண்ட் லெட்டர், என் வேலை, அதை மாடியில் வைத்து விட்டேனே, கூண்டுக்கு அருகில் உள்ள மேஜையில். குரங்கு சாப்பிட்டிருக்குமோ? ஓடு ஓடு என்றாள் மாலதி. எனக்கு திடீரென்றது. டாக்டருக்கு பின்னால் மாடிக்கு நானும் ஓடினேன். அறைக்குள் நுழைந்தபோது அறை காலியாக இருந்தது. கூண்டு திறந்திருந்தது. மேஜை மேல் வைத்திருந்த என் அப்பாயின்மெண்ட் லெட்டரை காணோம். சுல்தானையும் காணோம். டாக்டர், என் லெட்டர். பையா, என் குரங்கு எங்கே? அந்த சுல்தான், சுல்தான் எங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறாய்? வந்துவிடு, கண்ணல்லவா? பையா, என் ஆராய்ச்சி வெற்றி வெற்றி. எப்படி தப்பித்திருக்கிறது பார். அதற்கு அறிவு வந்துவிட்டது. மேஜை மேல் வைத்திருந்த சாவியை குச்சியால் தள்ளி எடுத்து பூட்டை திறந்திருக்கிறது. குரங்கு பூட்டு சாவி போட்டு திறந்திருக்கிறது. வெற்றி
என்றார் டாக்டர். டாக்டர், என் லெட்டரை அது ஏன் எடுக்க வேண்டும்? எங்கே அந்த சுல்தான்? அதற்கு பதில் போல கீழே வீல் என்று மாலதியின் சத்தம் கேட்டது. அங்கே விரைந்தோம். என்ன மாலதி, என்ன ஆச்சு? குரங்கு என்றாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. பயம் தொண்டையை அடைத்தது. அதே சமயம் பின்கட்டில் இருந்த டாக்டர் வீட்டு சமையல்காரர் அரை டிராயர் அணிந்து கொண்டு பிரசன்னமானார். சார், டாக்டர் சார், இனி ஒரு நிமிஷம் இந்த பைத்தியக்கார வீட்டில் காரியம் செய்ய மாட்டேன். குரங்கு வளர்க்கலாம், ஆனால் இவ்வளவு செல்லம் கொடுக்கக்கூடாது. நேரே சமையல் அறைக்கு வந்து என் வேஷ்டியையும் துண்டையும் உருவி கொண்டு போய்விட்டது. ச்சே என்றான் அவன். கையில் ஒரு காகிதம் வைத்திருந்ததா? ரெஜிஸ்டர்ட் லெட்டர் என்றேன் நான். அது என்ன எழவோ எனக்கு தெரியாது. மாலதி அம்மா, இந்த நிமிஷமே என் கணக்கை தீர்த்து விடுங்கள் என்றார் அவர். வேஷ்டியை உருவக்கூடாதே என்றார் டாக்டர். இன்னும் கொஞ்சம் நாழி இருந்த டிராயரையும் உருவி இருக்கும் என்றார் அவர். பையா, விபரீதம். அதன் தலையில் இருக்கும் சாதனத்தை எடுத்துவிடக்கூடும் இல்லையா? முதல்ல குரங்கையே காணும் டாக்டர். என் லெட்டர் எனக்கு வேணும் என்றேன். மாலதி, நீ சுல்தானை பார்த்தாயா? திடுதிடுவென நடுவாலின் குறுக்கே நொண்டி பிளே விளையாடுற மாதிரி ஓடி வந்தது. அவ்வளவுதான் தெரியும். எந்த பக்கம் போச்சு என்று கேட்டார் டாக்டர். வாசல் பக்கம் என்றாள் அவள். போச்சுடா பையா, வா, சுல்தானை பிடித்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் ஆபத்து. நானும் டாக்டரும் வெளியே வந்தோம். தெரு அமைதியாக இருந்தது. நாங்கள் மேலும் கீழும் பார்த்தோம். எலக்ட்ரிக் கம்பங்களை பார்த்தோம், மரங்களை கூர்ந்து பார்த்தோம். சுல்தான், சுல்தான் என்று செல்லமாக கூப்பிட்டு பார்த்தோம். டாக்டர், அதோ பாருங்கள், சாலை நடுவே குரங்கின் காலடிகள் மாதிரி தெரிகிறது. அருகே ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை தெரிந்தது. கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இந்த பக்கம் ஒரு கருங்குரங்கு போயிற்றா என்று கேட்டேன். அந்த ஆள் என்னை ஒரு விதமாக பார்த்தார். அதே சமயம் எதிர் வீட்டிலிருந்து ஒரு நனைந்த ஆசாமி ஓடி வந்தார். மாணிக்கம், சட்டுன்னு ஒரு சோடாவோட, எனக்கு படபடப்பாக இருக்குது என்றார். என்ன ஆச்சு என்றார் அந்த மாணிக்கம். கொஞ்ச நாளாகவே எனக்கு தத்து பித்துன்னு ஒரு கணா. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேன், பகலில் முழிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு கணா வர்றது. தலையில் முண்டாசு கட்டி கொண்டு ஒரு ஆப்பிரிக்க தேசத்து குரங்கு பாத்ரூம் வழியை எட்டி பார்த்து ஒரு பேப்பரை ஆற்றாப்பில், சோடா கொடு என்றான். சார், அந்த பேப்பர் என் அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார். அந்த குரங்கு எங்கே? அந்த குரங்கு என்று நான் கேட்டேன். அப்போ குரங்கு நிஜமா என்றான் அந்த ஆசாமி. ஆம் என்றேன் நான். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்குது. குரங்கு உங்களுதா? அறிவு கட்ட பசங்களா, என்னடா இது அக்கிரமம்? முண்டாசை கட்டி விட்டு குரங்கை உள்ளுக்குள்ளேயே விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? இதை கேட்டு எனக்கு சப்த நாடியும் அடங்கி போய்விட்டது. சார், இதை அப்புறம் சாவகாசமாக உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ அந்த குரங்கை முதல்ல பிடிக்க வேண்டும் என்றேன் நான். பையா, வா போகலாம் என்று டாக்டர் கடையிலிருந்து ஒரு வாழைப்பழத்தை முறித்து கொள்ள இருவரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தோம். இக்கட்டாக இருந்த அந்த வீட்டில் ஸ்தம்பித்த ஒன்று குடுத்தினக்காரர்களை கடந்து குறிப்பிட்ட பாத்ரூமை எல்லாம் தேடி அரை அறையாக தேடி பின்கட்டுக்கு சென்றோம். சுல்தான் சாதுவாக சப்பனம் கட்டிக்கொண்டு ஒரு வயதான பாட்டிக்கு எதிரே உட்கார்ந்திருந்தது. அந்த பாட்டி கண்களை இடுக்கி அதை உற்று பார்த்து, யாரப்பா நீ? நம்ம கிருஷ்ணசாமி பிள்ளையாட்டம் இருக்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் ரகசியமாக பைய பின்னால் இருந்து அணுக சுல்தான் எங்களை பார்த்து விட்டது. உடனே உயரமான பின்புறச் சுவரின் மேல் ஏறிக்கொண்டு விட்டது. சுல்தான், நான் சொல்வதை கீழே வந்துவிடு என்றார் டாக்டர். சுல்தான், என் பேப்பரை கொடு என்றேன் நான். ஏன் சார், அந்த குரங்கு பேசுமா என்றது பின்னால் இருந்து ஒரு குரல். கொசுவலை கொண்டு வரேன், அதை போட்டு பிடிச்சிடலாம் என்றது மற்றொரு குரல். நான் ஓட்டு பக்கம் ஏறி மெதுவாக மறுபடி சுல்தானை பின்புறம் அணுகி விட்டேன். பிடித்து விட்டேன். தப்பித்து விட்டது. தப்பித்து அந்த பக்கம் குதித்து விட்டது.
பையா சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறது. அந்த பக்கம் என்ன இருக்கு என்று கேட்டார் டாக்டர். சின்ன சந்து டாக்டர். சந்தின் முடிவில் தட்டி போட்டு அடைத்திருக்கிறது என்றேன் நான். சார், அதை தட்டி கதவை திறக்கிறீர்களா? சந்தில் மடக்கி விடலாம். பையா, குரங்கு தெரிகிறதா என்று கேட்டார். தெரிகிறது. 10 அடி தூரத்தில் ராஸ்கல் நின்று கொண்டிருந்தது. நானும் டாக்டரும் மெதுவாக நடந்தோம். எங்களுக்கு 10 அடி முன்னாலேயே சுல்தான் நடந்தது. சுல்தான், கண்ணே நில்லடா என்றார் டாக்டர். சந்தின் இறுதியில் தட்டி அடைத்திருந்தது. அதன் மேல் முதுகை வைத்து கொண்டு நின்றது. நாங்கள் அருகே வருவதை பார்த்ததும் தட்டியை பிரித்து கொண்டு அந்த பக்கம் சென்று விட்டது. நான் தட்டியை பிரித்து அந்த பக்கம் என்ன என்று பார்த்தேன். என் இரத்தம் உறைந்தது. அந்த பக்கம் ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பேசுபவர்கள் எங்களுக்கு முதுகை காட்டிக்கொண்டிருக்க, எதிரே திரளான மக்கள் குந்தி உட்கார்ந்து கொண்டு ஆ என்று வாயை பிளந்து பேச்சாளரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுல்தான் முதலில் ஒரு மூலையில்தான் இருந்தது. யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு காவலர் இருந்தார். அவர் தொப்பி அருகில் இருந்தது. குமுறுகிறோம், கொதிக்கிறோம், மக்களின் விருப்பத்தினையும் நலத்தினையும் சீரழிக்கும் என்று பேச்சாளர் பேசிக்கொண்டிருந்தார். சுல்தான் அந்த தொப்பியை சைஸ் பார்த்து கொண்டிருந்தது. சுல்தான் என்று டாக்டர் சன்னமாக கூப்பிட்டார் சந்தினூடே. போலீஸ்காரர் கால் மாற்றி போட்டு உட்கார்ந்து கொண்டார். சுல்தான் அவரை நிமிர்ந்து பார்த்தது. மத்திய அரசை கேட்கிறோம் என்றார் பேச்சாளர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து எங்கள் அரியணையில் உட்கார்ந்து பாருங்கள். அது அரியணை அல்ல, முள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார். சுல்தான் அந்த காலி நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டது. மக்கள் பேசுபவரின் உதடுகளிலேயே கவனமாக இருந்தார்கள். சுல்தான் என்று 8 பாயிண்ட் எழுத்துகளில் அதட்டி பார்த்தார் டாக்டர். வண்ணாரப்பேட்டை 63வது வட்டம் கிளை சார்பாக தலைவர் அவர்களுக்கு மலர் மாலை என்று சுல்தானுக்கு ஒரு மாலை போடப்பட்டது. அப்புறம் அங்கே நிகழ்ந்ததை விவரிப்பது சற்று சிரமமாக இருக்கிறது. டேய் குரங்குடா என்றது ஒரு குரல். அப்புறம் ஒரு சலசலப்பு. எதிர்கட்சிக்காரன் வேலைடா, தொப்பி மாட்டி விட்டுருக்கான் பாரு. டனாங் என்று ஒரு கோலி சோடா பாட்டில் மேடை நோக்கி விரைந்தது. அதை பிடித்து சுல்தான் திருப்பி எறிய, அமைதி அமைதி என்ற ஒலிபெருக்கி அலற, அந்த கூட்டம் கலைந்த தேனீக்கூடு போல ஆகிவிட, தக்காளி பழம், முட்டை, ஒற்றை செருப்புகள் எல்லாம் பிரயோகமாக, டாக்டர் வாருங்கள், பின்பக்கமாகவே ஓடிவிடலாம் என்று நாங்கள் ஓட, எங்களுடனேயே சுல்தானும் ஓடிவர, பிபி என்று போலீஸ் விசில் சத்தம் கேட்க, என் தோளில் ஒரு முரட்டு கை பரவ மேஜிஸ்ட்ரேட் கணைத்து கொண்டார். கைதிகள் ராகவானந்தம், முதுகுடும்பி, பெருவழுதி, இது அவர் சொந்த பெயரில்லை என்று நினைக்கிறேன். இருவரும் ஈபிகோ 268, பப்ளிக் நியூசன்ஸுடன் ஈபிகோ 289 இவ்விரு பிரிவுகளின்படி குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் தலா ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் செலுத்த தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை என்று படித்தார். டாக்டர், என்னிடம் சில்லறை இல்லையே என்றேன். பையா, கவலைப்படாதே, யுவர் ஆனர், அபராத தொகையை செலுத்த தயாராக இருக்கிறோம். மாலதி என்றார். சபையில் தலைமறைவாக இருந்த மாலதி ஓரமாக வந்து, அப்பா, பேங்கில் மொத்தம் 550 ரூபாய் தான் இருந்தது என்றாள். நான் திடுக்கிட்டேன். டாக்டர் தலையை சொரிந்து என்னை நோக்கினார். இப்போ என்ன செய்வது? முதுகுடுமி ஜெயிலில் இருக்க வேண்டியது தான். கியூலரின் அருமையான புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன், படித்தால் பொழுது போய்விடும். 2 மாதம்தானே என்றாள் மாலதி. நன்றி. மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.